ஸ்கோடா கைலாக் காரை ஃபேமிலியோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து காரோட இன்க்ரீஸ் அண்ட் எக்ரீஸ்லேயே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இந்த காரோட வீல் பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றதுனால வீல் ஆர்ச் வந்து டோரோட பாதி இதில் உள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் இருக்காங்கன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு உள்ளே போய் வெளியில் வர முடியாது. ரியர் சீட்டில் 3 பேர் உட்கார முடியுமானா கண்டிப்பாக உட்கார முடியாது. 2 பேரும் சூப்பராக ஜம்முன்னு உட்காந்து போகலாம். டை சப்போர்ட் கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலும் லெக் ரூம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் வலி பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் வாங்கிடாதீங்க. இதெல்லாம் ரியர் சீட் கம்ஃபர்ட். ஆனால் டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துட்டிங்கன்னா இந்த காரை உங்களையும் பிரிக்கவே முடியாது. அட் ஃபர்ஸ்ட் ஸ்டியரிங் ஃபீட்பேக் சான்ஸே இல்லை. அந்த லைட் டு ஹார்டர் ரேஷியோலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வைப்ரேஷனாக இருக்கட்டும், ஸ்டியரிங் ப்ரிசிஷனாக இருக்கட்டும், செல்ஃப் சென்டரிங்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரோட்டில் நம்ம போகிற சைடில் 2 லேன் இருக்கும், அதே ஆப்போசிட் சைடில் வர ரோட்டில் 2 லேன் இருக்கும். ஆக மொத்தம் 1 2 3 4 லேன். இதில் நீங்கள் யூ டர்ன் பண்ணணும்னா இந்த 2வது லேன்லேருந்து 4வது லேன் போகணும். ஆனால் இந்த காரில் இந்த 2வது லேன்லேருந்து அப்படியே 3வது லேனில் அவ்வளோ பர்ஃபெக்டாக யூ டர்ன் பண்ண முடியுது. இது நான் எந்த கார்லையுமே இந்த விஷயத்தை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் கண்ணை மூடிட்டு சொல்கிறேன், இது வரைக்கும் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கார்லேயே ஒரு பர்ஃபெக்டான ஹேண்ட்லிங் இருக்குன்னா அது கைலாக் தான். என்னடா இந்த கூவுறானே காசு வாங்கிட்டானோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தடவை அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி, பிரேக்கிங் அண்ட் ஸ்டெபிலிட்டி, கியர் அண்ட் கிளச்சோட ஸ்மூத்னஸ் அண்ட் கார்னஸ்னு எந்த டிபார்ட்மெண்ட்டையும் விட்டு வைக்கல. எல்லாத்துலேயுமே 100% ஸ்கோரை அவ்வளோ அக்யூரேட்டாக அடிச்சிருக்காங்க. பாடி ரோல் ஓவர் மற்ற கார்களை கம்பேர் பண்ணுறப்போ இதில் மினிமலாக தான் இருந்துச்சு. டயர் சைஸுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே R16 கொடுத்துட்டாங்க. அது அந்த ஹேண்ட்லிங்க்கு ஒரு பக்காவாக ஹெல்ப் பண்ணுச்சு. இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண காருக்கு எந்த காருக்குமே ஹேண்ட்லிங்கில் 9 மார்க்கை தாண்டி நம்ம கொடுத்ததில்ல. முதலாக இந்த காருக்கு தான் 10 மார்க் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு இந்த கார் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் பண்ணிடுங்க.